தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிளை மாதா ஆலய விழாவிற்கு கொடியேற்றுவதற்கான கொடியானது முத்தாரம்மன் கோயிலிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்து ஏற்றப்பட்டது. களியக்காவிளை அடுத்த குழிவிளையில் அலங்கார மாதா ஆலய விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மத ஒற்றுமையை ஏற்படுத்தவும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக அருகில் உள்ள முத்தாரம்மன் கோயிலிலிருந்து கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இரு மத மக்களும் ஊர்வலமாக கொடிமரத்தில் சிறப்பு வழிபாடு நடத்திய பின் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. கொடியேற்றத்தோடு திருவிழா துவங்கி இருக்கிறது. இந்த திருக்கொடியானது குழிவிளை பகுதியில் அமைந்துள்ள முத்தாரம்மன் கோயிலிலிருந்து பவனியாக எல்லோரும் எடுத்துச் செல்லப்பட்டு இந்து கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த உலகில் போர்களும் வெறுப்புகளும் மலிந்திருக்கக்கூடிய சமுதாய காலத்தில் அன்பை முதன்மையாக கொண்டு சகோதர உணர்வோடு நாங்கள் இதோ ஒன்றாக இந்த உலகிலெல்லாம் போர்கள் வன்மங்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் ஒரு புதிய விடியல்களாக தலைத்திருக்கிறோம் என்பதை அறிவுறுத்துகின்ற விதமாக இந்த விழா நாட்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். நாங்கள் சகோதரர்களாக பல முன்னெடுப்புகளை எடுக்கிறோம். இந்த ஆண்டுதான் முதலாக கொடியானது முத்தாரம்மன் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இன்று சிறப்பாக விழா எடுக்கப்படுகிறது. எங்களுடைய எண்ணமெல்லாம் அன்பும் அமைதியும் உறவுகளும் தலை தோங்க வேண்டும். நாங்கள் சகோதர உணர்வோடு ஒன்றாக வாழ்கிறோம் என்பதை இந்த உலகத்திற்கு ഉറക്കെ ചൊല്ലുവதற்கு വിളയുகிறோം. കുഴിവിള മുത്തുമാരിയമ്മ ക്ഷേത്രത്തിൽ ബന്ധപ്പെട്ട ആളാണ്. ഞങ്ങൾ വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ പാരമ്പര്യമായിട്ട് ഞങ്ങൾക്ക് പറഞ്ഞതെന്നറിയാം. ഞങ്ങളുടെ കുഴിവിള മുത്തുമാരിയമ്മ ക്ഷേത്രവും ഇവിടുത്തെ ചർച്ചുമായിട്ട് നല്ല ബന്ധമാണെന്ന്. ഞങ്ങളുടെ അമ്പലത്തിൽ കൊടിയേറുന്ന സമയത്ത് കൊടിമരം ഇവിടെ വെച്ച് മേളമൊക്കെ അടിച്ചിട്ടാണ് ഞങ്ങൾ അമ്പലത്തിലോട്ട് കൊണ്ടുപോകുന്നത്. അതുപോലെ ഘോഷയാത്ര വരുമ്പോൾ ഇവിടെ വെച്ച് മേളം അടിച്ച് ഇവിടുന്ന് കാപ്പിയൊക്കെ കഴിച്ചിട്ടാണ് ഞങ്ങൾ അമ്പലത്തിലോട്ട് ഞങ്ങൾ പോണത്. അതേപോലെ ഇവിടെയും ഉത്സവം തുടങ്ങുമ്പോൾ ഞങ്ങളൊക്കെ വരണതുണ്ട്. അല്ലാതെ ഇടയ്ക്ക് ഞങ്ങൾ അമ്പലത്തിൽ പോയിട്ട് വരുമ്പോൾ ഞങ്ങളും ഇവിടെ വന്ന് ഇവിടെ പള്ളി കയറി പ്രാർത്ഥിച്ചിട്ട് പോണതാണ്.